இந்த வீடியோஸை பார்த்ததுக்கு பின்னால ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்ற விஷயத்தை வந்து நீங்க உணர்ந்திருப்பீங்க. இந்த ஸ்டண்ட்ஸை செஞ்சு காட்டினவர்னு ஏஜை சொன்னா நீங்க புதுனப்பட்டு போயிடுவீங்க. இன்னைக்கு நாங்க இவரோட வீட்டுல போய் சந்திச்சு இந்த ஏஜ்லயும் இவர் இவ்வளவு ஃபிட் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ரகசியங்களை நாங்க இவர்கிட்ட தெரிஞ்சு கொள்ள போறோம். அது மட்டுமல்ல, இந்த காலத்தில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கூட செய்ய முடியாத இந்த ஸ்டண்ட்ஸை இவர் இவ்வளவு சிம்பிளா செய்யறதுக்கான டாக்டிக்ஸையும் இவர் எங்களுக்கு சொல்லி தர போறாரு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் மிக மிக ஒரு பிரயோசனம் தரக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ரைட், அந்த அடிப்படையில நான் ஏற்கனவே பேசின விஷயங்களை வச்சு அக்குர்னேல ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடக்கூடிய எங்களோட ஃபௌசர் நானா இருக்கிறார். இவர் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்த, நான் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு சொல்யூஷனாக இன்னைக்கு நாங்கள் ஃபௌசர் நானாவை சந்திக்க வந்திருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபௌசர் நானா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், உண்மையிலே ஃபௌசர் நானாவை சந்திக்க வந்த நேரத்தில் வந்து உண்மையிலே எனக்கு ஒரு மோட்டிவேஷன். யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய எங்கள் ஊரில் இருக்கிறவங்க வந்து ஃபௌசர் நானா போகிற நேரம் அவர் இருக்கிறார், அவரோட மூஞ்சி முன்னுக்கே நான் சொல்கிறேன், ஃபௌசர் நானா வந்து அப்படி பார்ப்பாங்க, அப்படியே இந்த ஏஜ்ல இப்படி இருக்கிறாங்களே, இவரை மாதிரி நாங்களும் ஆகுறோம், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அடிப்படையில் உண்மையில நான் ஃபௌசர் நானாவோட ஏஜை கெஸ் பண்ணுற வந்து சின்னத்துலேருந்து எனக்கு தெரியும். ஃபௌசர் நானா வந்து யங் ஏஜ்லேருந்து தெரியும். அப்போ ஒரு 48 அப்படின்னு தான் கெஸ் பண்ணேன். ஃபௌசர் நானா உங்களோட ஏஜ் என்ன? இந்த ஏஜ் வந்து 55. டேட் ஆஃப் பர்த் 69 ஜனவரி. 55 வயசு. அப்போ நான் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் தானே. அப்போ அதுக்குரிய ஒரு உதாரணம் தான் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். 55 வயசுல மாஷா அல்லான்னு சொல்லிட்டு அவரோட வீடியோஸை பார்க்குற நேரத்தில் விளங்கும் வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகிக்கிறாரு. அல்ல அவருக்கு வந்து இன்னும் அந்த உஜாரையும் வலிமையும் வந்து நீண்ட காலத்துக்கு கொடுக்கணும் மாஷா அல்லான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். உண்மையில உங்களோட வீடியோஸ் அதை பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து எவ்வளோ காலமாக ஈடுபடுறீங்க? நான் ஈடுபட்டேன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச காலம் தான் ஸ்கூலுக்கு போகிற லைஃப்ல இருந்து, ஏன்னா 9 வயசுல இருந்து தான் நான் ஸ்டார்ட் ஆகினதும். அதுக்கு கிட்டத்தட்ட 9 வயசுலேயே கிட்டத்தட்ட கையால் எல்லாம் நடப்பேன் நான். அதே இதுதான் இன்றைக்கும் நான் 55 வயசுலையும் அதை இதை பேக் அவுட்டை நான் செய்வேன். நான் 9 வயசுலேருந்தே நீங்கள் ஈடுபட்டு வரீங்க. அதுக்கு 10 வயசுக்கு போகிறதான் கராட்டி கிளாஸ் சொல்லிட்டு ஆரம்பிச்சு கராட்டி கிளாஸில் போனேன். அதில் அப்படியே மேலுக்கு போய் 30 இயர்ஸ் வரங்காட்டி 30 வயசு வரங்காட்டி ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு போய் மாதிரி கல்யாணம் முடிச்சதுக்கு போகிற சில சோழிகள் பிஸ்னஸில் போகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கொண்டு வந்து இன்றைக்கு 25% நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஆனால் 100%க்குள்ள ஃபிட்னஸ் எனக்கு இருக்கிறேன். என்ன காரணம்? நீங்க அவனோட ஃபிட்னஸ் 100%ல இருந்து 25% குறைச்சதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னு கேட்டா, நாங்க டைம் ஈக்கிற நாளைக்கு, அதாவது உதாரண எக்ஸாம்பிள் சொல்றேன்டா, எனக்கு இன்றைக்கு டைம் இருக்கும், இன்றைக்கு நான் 100% செய்வேன். வார இன்னும் ஒரு கிழமைக்கு எனக்கு ஃபுல்லா டைம் இருக்காது. அப்ப நான் அப்படியே கம்ப்ளீட்டா விடுவேன். நான் அப்படி விட்டுச்சுன்னா அந்த வேக் அவுட்ல வேலை இல்லை, அதை விட்டு நோம்பு பிடிக்கிற மாதிரி வேலை தான் இது. அப்போ நாங்கள் கண்டினியூவாக கொண்டு போகணும். அப்போ நான் பெர்சன்டேஜை குறைச்சி டெய்லி கொஞ்சம் வேக் அவுட் பண்ணுறேன். இப்போ கம்ப்ளீட்டாக வேக் இது பண்ணணும்னா டெய்லி சேர்ந்தா 2 ஹவர்ஸோ 1 ஹவர்ஸோ தேவைப்படுது. அப்போ எங்களுக்கு 1 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் கிடைக்கல சார், நாங்கள் அந்த டே விட்டுருவோம் கேன்சல். அப்போ அடுத்த நாளே பார்க்குறேன். அதே எக்ஸசைஸ் ஒரு 10 மினிட்ஸ் சொல்லிட்டு நாங்கள் டார்கெட் பண்ணிடணும்னு சொன்னால் டெய்லி செய்யலாம். 10 மினிட்ஸ் அது முக்கியம். இப்போ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் இருக்குதா? வீக்ல இத்தனை நாள் தான் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு என்னமாச்சும் ஒரு ஷெடியூல் இருக்குது? அது இருந்துச்சு 30 வயசுக்கு முந்தைய மேரி பாண்டிக்கு பிசினஸ் இருக்கிறதுனால எனி டே எனி டைம் வேக் அவுட் பண்ணுவேன். அது ஷார்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரங்கள் கிடைக்கிறது. ஒரு சில டைம்ல டே அண்ட் டே, ஒரு நாள் இல்லை 2 நாள் விட்டு அப்படி நடக்கும். அப்படின்னு நடக்குது. ரைட். இப்போ இதுக்காக வேண்டி நீங்க எதுவும் ஸ்பெஷலான ஃபுட்ஸ், இப்போ நாங்க பார்த்தோம் சொன்னா இந்தியாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் இருக்கிறாங்க, வந்து அவங்க வந்து சில ஃபுட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இவ்வளோ சிக்கன் தின்னணும், இவ்வளோ இறைச்சி தின்னணும், இவ்வளோ ப்ரோட்டீன் சொல்லிட்டு ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குதா? என்ன பொறுத்த வரலண்டா, இது வரைக்கும் நான் அப்படி ஷெட்யூல் வந்து சாப்பாட்டுக்கு போட்டதையில் கிடைக்கிறத தின்னுவேன், தின்னாமையும் இருப்பேன். அதே நேரத்தில் சில மிச்சம் பேர் அந்த சப்ளிமெண்ட்ஸ் ஐட்டம் யூஸ் பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் என்னோட லைஃப்பில் சப்ளிமெண்ட்டும் யூஸ் பண்ணிடல. எப்படின்னு தெரியல, கேள்விப்பட்டிருக்கிறேன், யூஸ் பண்ணிடல. ஆனால் ஃபுட் எடுக்கிற டைம் ஒன்று இருக்குது, அதைத்தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். என்னென்னு கேட்டால், இப்போ சிலவங்க ஃபெட்டாக இருப்பாங்க, ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட வெயிட்டை குறைக்கணும்னு சொன்னால், ஒரு பிரேக் அவுட் பண்ணிடணும்னு சொன்னால் குறைஞ்சது மினிமம் 1 ஹவருக்கு போகிறதான் அவங்க என்னமா சாப்பாடு ஒன்று எடுக்கணும், இதெல்லாம் தண்ணியை குடிக்கலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு பிரேக் அவுட் பண்ணினதுக்கு போகிறோம், ஒரு விட்டமின்ஸ் எனர்ஜி ஒன்று கேட்கும் பொடி, அந்த கேட்குற டைமில் கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக எடுத்து பொடிக்குள்ள வச்சுக்கொள்ளும். அப்போ ஃபெட்டானவங்களுக்கு வந்து வெயிட் ஓவர் வெயிட் உள்ளவங்களுக்கு அது பொடி இன்னும் கூடும். அப்போ வெயிட் தேவையுள்ளவங்க, அதாவது ஸ்லிம்மாக இருக்கிறவங்க, வெயிட் போதாதவங்க என்ன செய்யலும், பிரேக் அவுட் பண்ணி ஜிம்மாக இருக்கலும் ஃபிட்னஸாக இருக்கலும் 20 மினிட்ஸோட என்னமா ஒரு விட்டமின் எனர்ஜி உள்ள சாப்பாடு, கார்போஹைட்ரேட் உள்ளது, புரதங்கள் சாப்பாடுகள் ஏதோ ஒன்று எடுக்கணும். எடுத்துட்டு திரும்ப 1 ஹவருக்கு ஒருக்கா, இப்போ உதாரணத்துக்கு 9 மணிக்கு பிரேக் அவுட் முடிஞ்சுன்னு சொன்னா 9:20க்கு எடுத்துட்டா திரும்ப 10:20, திரும்ப 11:20, அடுத்த 12, ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா அந்த சாப்பாடு எடுத்தோம்னு சொன்னா அந்த பாடிக்கு பிடிக்கும் அந்த சாப்பாடு. அப்படி டெய்லி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா அது பாடி போதாதவங்களுக்கு 20 நிமிஷத்துக்கு பிறகு எடுக்கணும். வெயிட்டை குறைக்கணும்னு சொல்றவங்களுக்கு வந்து 1 ஹவருக்கு போறதான் சாப்பிடுவோம்.
அப்ப ஃபௌசர் நான் சொல்ற மாதிரி இதுக்காக வேண்டி ஒரு ஸ்பெஷலா இதுவும் சப்ளிமெண்ட், அதாவது ஆர்டிஃபிஷியலா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் காட்டக்கூடிய மில்க் பவுடர்ஸ், டேப்லெட்ஸ் இது மாதிரி எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. சாதாரணமா நாங்க எங்களோட வீடுகளில் சாப்பிடக்கூடிய சாதாரணமான சாப்பாடுகள் தான் இது வரைக்கும் வச்சு பாடியை மெயின்டைன் பண்ணிட்டு வராரு. ஃபௌசர் கூட பாடி வெயிட் என்ன? அதுக்காக பாடி வெயிட் நான் சின்ன சப்ஜெக்ட் உண்டு. பொதுவா எங்கட உடம்புல ஒரு கலரிஸ் ஒன்று இருக்கு, எனர்ஜி ஒன்று இருக்குது. இப்போ கூட 2500 மாதிரி ஒரு எனர்ஜி, அது டெய்லி அன்றாடம் நாங்க டயர்ட் ஆகக்கூடிய அளவுக்கு தான் அந்த எனர்ஜி இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா நாங்க எக்ஸசைஸ் பண்றது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டயர்ட் உண்டு. அப்போ அதுக்கு ஒரு எனர்ஜி ஒன்று தேவைப்பட்டது. அந்த எனர்ஜிக்கு எக்ஸசைஸ் இது பண்ணதுக்கு அப்புறம் எனர்ஜிக்கு கொடுக்குற சாப்பாடை கொடுத்தா எங்க பாடி இன்னும் ஓகே பழைய நிலைமைக்கு வந்துடும். வேஸ்ட் பர்ன் ஆகுற கலோரிஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ நான் 1 ஹவருக்கு பிறகு கொடுக்க இதை குறைக்கணும்னு சொன்னா அந்த கேட்குற டைம் கொடுக்கப்படாது. வெயிட்டை குறைக்கிறதுக்காக அந்த எனர்ஜி கேட்கும், கொஞ்சம் டயர்டா இருக்கும், பரவாயில்ல தண்ணியை குடிச்சு ரெஸ்ட் எடுக்கிறது. அதே நேரத்தில் செய்யக்கூடாது ஒரே ஒரு வேலை, டயர்டாகி முடிஞ்சதை உடனே நாங்க குளிக்கிறது, தலைக்கு தண்ணி ஊத்துறது, கம்ப்ளீட்டா ஊத்துறது தவிர்த்து கொள்ளணும். மேல் கையை நனைச்சி சத்தோட்டங்கள் எல்லாம் காது வழியா வெளியாகிறதுக்கு போறதா நாங்க தலைக்கு தண்ணி ஊற்றுவோம். அந்த ஹீட் இயற்கையா குறைய காட்டி நாங்க வெயிட் பண்ணணும். உங்களோட பாடி வெயிட் என்ன? ஏன்னா பாடி வெயிட் வந்து இன்றைக்கு 66. பாடி வெயிட்னு வரக்குள்ள நாங்க யோசிச்சு கொள்ளணும், ஒரு மனுஷன் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வரணும். அதாவது பாடி வெயிட் எக்ஸசைஸ் தான் சொல்லுவோம் அப்போ ஃபிட்னஸுக்கு. அதுல வந்தது இப்போ நான் வந்து 66 இன்ச்சு, அதாவது 5 அடியும் 6 இன்ச்சு. அப்போ 1 இன்ச்சுக்கு 1 கிலோ. அப்போ நான் 66 இன்ச்சுனா இந்த கிலோ 66, 65, 67க்கு இடையில ஓட்டம் கொஞ்சம் முன்ன பின்னாகும், ஆட்டம் காணும். ஆனா மிடில் சரியான இது வந்து 66. அதே நேரத்துல ஒரு 3 கிலோ எக்ஸ்ட்ரா பாக்கல. உங்களுக்கு ஜிம் செய்யறவங்களுக்கு கொஞ்சம் பாடி ஒன்று இருக்கும். அப்போ அவங்களுக்கு 3 கிலோ, அப்போ 66, 69, மேக்ஸிமம் 70 பாக்கல். அதுக்கு மேல போறதுனா ஓவர் வெயிட், கொழுப்பு தான் இருக்கும் அவர் உடம்புல. இப்போ நீங்க ஈடுபடுறது வந்து உதாரணத்துக்கு வந்து பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு அல்லது பாடியை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வந்து சிலவங்க ஜிம்முக்கு போவாங்க, நிறைய பேர் போறாங்க. அப்ப அதுல இருக்குது பாடி பில்டிங், கிராஸ்ஃபிட், பிசிக்கல் ஃபிட்னஸ் சொல்லி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பொதுவா ஒருத்தர் வந்து இப்ப பாடி பில்டிங் பொதுவா தெரியும், பாடி பில்டிங் பண்றதுக்கு பாடி பில்டிங் தான் செய்யணும், பாடி மசில் பில்ட் பண்ண. பொதுவா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, டெய்லி லைஃப்ல வந்து கொஞ்சம் ஹெல்தியா இருக்கிறதுக்கு, நோய் நொம்பலம் இல்லாம அந்த மாதிரி ஆட்கள் வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் செய்யறது வந்து பெட்டர்? இந்த மாதிரி பிசிக்கல் ஃபிட்னஸ் ஈடுபடுற நேரம் இப்ப நாங்க அப்படி, அதாவது ஸ்போர்ட்ஸ் பல ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இப்ப நான் ஃபுட்பால், வாலிபால், கிரிக்கெட், கராட்டி, குங்ஃபு எல்லாம் நான் செய்வேன் நான். அப்ப அதே நேரத்துல அது ஒவ்வொரு நாங்க ஸ்போர்ட்ஸ் டார்கெட் பண்ணி செய்யறா இருந்தால் கிட்டத்தட்ட ஓ லெவல் மாதிரி இருக்கு, ஓ லெவல் பரீட்சை மாதிரி இருக்கு. அதுல மேக்ஸ், சயின்ஸ், தமிழ் இப்படி 9 சப்ஜெக்ட் வரும். அதுல நாங்க ஓ லெவல டார்கெட் பண்றேன்னு சொன்னா எல்லாம் செய்யணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸை மட்டும் டார்கெட் பண்றோம், சயின்ஸை தான் செய்யணும். அதாவது கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ண, கிரிக்கெட்டுக்கு ஒரு ஷெட்யூல் ஒன்று இருக்கு, அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு மாதிரியான ஃபிட்னஸ் இருக்குது. பாடியை நாங்க மெயின்டைன் பண்ண, ஹேண்ட்ஸை வச்சுக்கொள்ளணும். இந்த ஓ லெவல் மாதிரி 9 பாடத்தையும் செய்யணும், கொஞ்சம் செய்யணும். எல்லாத்துலயும் கொஞ்சம் வார்ம் அப்புக்குன்னு சொல்லிட்டு வர. அதே நேரத்துல இப்ப ஃபிட்னஸ் வந்தது, அதாவது ஹார்டான ஒர்க் இல்லை என்ன பொறுத்தவரையில. அது கொடுக்குற முறை ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் டீச் பண்றேன்னு சொன்னா நான் ஒரு 50 ஜிப்ஸ் அடி பண்ணி வைப்போமே. அதை போயிட்டு புதுசா பலருக்கு 50 ஜிப்ஸ் அடிக்க சொல்லிட்டு கொடுக்கல. நான் ஃபெஸ்ட்டுக்கு கொடுப்பவருக்கு மெத்தட்டை கொடுக்கணும். அதாவது கை எப்படி வைக்கணும், கால் எப்படி வைக்கணும், பொடி எந்த ஏங்கல் வரணும்னு சொல்ற சப்ஜெக்ட் அவருக்கு கொடுக்கணும். அதாவது எந்த வயசு கேட்டகரியில வந்தாலும் மொண்டசூரி மாதிரி, மொண்டசூரி குளிக்கு நாங்க எப்படி படிப்பிக்கிறோம் அந்த மெத்தட்ல தான் அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் வளர்த்துக் கொள்வாரு. சரியான மெத்தட்டை செஞ்சா 1, 5, 10 அவர் கூட்டிக் கொள்வார். ஆனா சரியான மெத்தட்டை கொடுக்கும். இப்ப இதுல வந்து பொதுவா உங்களோட பர்சனல் லைஃப், நீ வந்து 9 வயசுல இருந்து 55 வயசுல சொல்லி இவ்வளவு காலம் ஒரு ஃபிட்னஸ்ல இருக்கிறீங்க. இதுல உங்களுக்கு எதுவும் இன்ஜரிஸ் வந்து இருக்குதா? அப்படி இன்ஜரிஸ் வார நேரத்துல வந்து அந்த இடங்களை நாங்க எப்படி அதை பாத்துக்கொள்ளணும்? இன்ஜரிஸ் வந்தது இப்படிதான், அதாவது பெரிய அளவுல வாரது இருக்குது. அதாவது முறிவுகள் வரும், பப்ளிக்கா உடையிறது வரும். இப்ப நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் இருக்கிற காலத்துல கை உடைஞ்சிருக்குதான், அது வேற. இப்ப நீங்க கேட்கறது எனக்கு விளங்குற அளவுக்கு எக்ஸசைஸ் செய்யப்பட வர இன்ஜரிஸ் தான் கேட்கறது விளங்குற அளவுக்கு. அப்படி வரப்போ சின்ன பெயின் தான் வரும். அதாவது சில ஏங்கல்கள் இருக்குது. அதாவது நான் கையை வளைக்கிறேன்னு சொன்னா முன்னுக்கு வளைக்கல, அதே இதை பின்னுக்கு வளைக்கலாம். இப்ப சில 100 மாதிரி ஒருத்தர் சிலவங்க என்ன செய்வாங்க, இப்ப சைனாவுல அங்க இங்க வெளிநாட்டுல ஜிம்னாஸ்டிக் செய்யறவங்க என்ன செய்வாங்க, கால் அப்படியே சுத்தி எடுப்பாங்க. அது எல்லாருக்கும் செய்யும். அது வந்து சிலவங்களுக்கு அந்த அது ஆட்டோமேட்டிக்கா மாறுது, ஜெனடிக்ஸ், அந்த மசில் ஜெனடிக்ஸ் வர மாதிரி. அது மாதிரி எல்லாருக்கும் அது செய்யலாம். அதே நேரத்துல இப்ப நாங்க கையை இப்ப விரிக்கிறேன்னு சொன்னா அந்த எங்களுக்கு இடத்துல சட்டம்ல அந்த ஊசால குத்துற மாதிரி பிடி கொண்டு வரும். அந்த டைம்ல நாங்க ரோங்கா செய்யறதுன்னு தான் அர்த்தம். அது எங்கள்ட்ட ஏம் வந்து ரோங்கா போய் தெரியும். நாங்க ரீட் பண்ணிக்கணும் இல்லையா, நாங்க செய்யற நேரத்துல எங்களுக்கு அது விளங்கும். அதான் அதுக்கு தான் சொல்றேன்னு கேட்டா, ஃபிட்னஸோ ஏதோ ஒரு எக்ஸசைஸோ ஸ்போர்ட்ஸ் ஏதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பார்க்கணும் சக்ஸஸ் இல்லை இன்ஜரி, அதாவது ஃபெயிலியர். அதாவது ஒரு எக்ஸசைஸ் ஒன்று செய்கிற டைமில் இதில் வர இன்ஜெக்ஷத்தை தான் நாங்கள் பார்க்கணும். நாங்கள் இதால் என்னென்ன எஃபெக்ட் ஆகும், அந்த எஃபெக்டை தவிர்த்துட்டு செஞ்சால் மிச்ச காலத்துக்கு செய்யலை. நாங்கள் இப்போ என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட்டுக்கு எடுத்த பாரத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு போட்டுட்டு இன்ஜெக்ட் ஆகினா அந்த நேரத்தோட செஞ்சதெல்லாம் கம்ப்ளீட்டாக லாபம். ஏன்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டி வரும். அப்போ இன்ஜெக்டை தவிர்த்துட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு கண்டினியூ பண்ணி அப்போ அப்படி வரக்கூட ஒரு இடத்துல இன்ஜெக்ட் ஆகினு சொன்னால் நாங்கள் அந்த இடத்துக்கு ரெஸ்ட் வந்து கொடுக்கணும். ஏன்னா
சில டைம்ல டிஷ்யூ நொறுங்கும். டிஷ்யூ பீறதுக்கும் நொறுங்குறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. பிஞ்சிட்டா வீங்க கொஞ்சம் காலம் போகும், ஒரு 10-15 நாள் போகும். சின்ன வயசு கேட்டகரிக்கு தான் குயிக்கா லேஸ் ஆகும். சின்ன வயசுனா குயிக்கா லேஸ் ஆகும். ஆனா நொந்த இடத்துல டிஷ்யூ நொறுங்கின்னு சொன்னா திரும்ப அந்த இடத்துக்கு வேக் அவுட் பண்ண கூட டிஷ்யூ பிஞ்சிடும். பிஞ்சா அந்த வித மாத்தியாட்ட போயிட்டு தான் இந்த பெரிய அளவுல வந்து வருமா. இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி வந்து இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் கேட்குற கேள்வி, அதாவது ஃபௌசர் நானாவும் சொன்னாரு 9 வயசுல இருந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் ட்ரைனிங் கராட்டி எல்லாத்துலையும் ஈடுபட்டேன்னு சொல்லி மெரி பண்ணதுக்கு பின்னால ஒரு சேஞ்ச் ஒன்று வரும். நிறைய பேர்ல பிரச்சனைன்னு சொன்னா நிறைய ஓவர் வெயிட் ஆகிருப்பாங்க. அவங்க அதாவது வந்து ஒரு காலத்தில் யங் ஆகிற நேரம் நிறைய ஸ்போர்ட்ஸ் செஞ்சு நல்ல ஒரு ஃபிசிக்கல் இருப்பாங்க. மெரி பண்ணதுக்கு பின்னால் தொப்பியெல்லாம் போட்டு ஓவர் வெயிட் இருப்பாங்க. கேட்டால் சொல்லுவாங்க மெரி பண்ணதுக்கு பின்னால் எப்படி செய்கிறோம், வீட்டில் ஒய்ஃப் வந்து வீட்டை விட்டே விரட்டிடுவாங்க, அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனை ஃபௌசர் பிரதர் உங்களுக்கு வந்து இருக்குது, அவங்களோட வீட்டில் சப்போர்ட் ஆகிக்கிறாங்களா ஃபேமிலி உங்களோட இந்த ஃபிட்னஸ் லைஃபுக்கு? அதுதான் இப்போ சப்போர்ட் இல்லாட்டியும் எதிர்ப்பு இல்லை. அப்போ நாங்கள் விளையக்கொள்ளும் என்னென்னு கேட்ட ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்கிறோன்னு சொன்னால், வீட்டில் யாராவது ஜொப் இல்லாமல் ஃப்ரீயாக ஈக்கிற டைமில் என்ன செய்வாங்க, பொது வேலையில் போய் சேருவாங்க. சேர்ந்துட்டு ஜொப் ஒன்று கிடைச்சாங்களும் வேக்கன் வந்து பொது வேலை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு ஜொப்பு போய்த்துருவாங்க. இது மாதிரி தான். அதுக்கு தான் நான் சொன்னேன் என்னென்னு கேட்டால், ஏஜ் கேட்டகரிக்கு நாங்கள் பெர்சன்டேஜை குறைச்சிக்கொள்ள சொல்லிட்டு. அப்போ குறைச்சிக்கொள்ளுன்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு மெரி பண்ணினா வைஃப் ஒன்று வருவா, அது கொஞ்சம் புள்ளி ஒன்று வரும். அப்போ அதினே யாருக்காலும் பார்க்கலவே, அதை நான் தான் பார்க்கணும். அப்போ நான் அந்த டைமை மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும். எந்த இப்போ மெரி பண்ணுறதுக்கு முன்னாடி 1 hour வேக் அவுட் பண்ணினா வெரி பண்ணதுக்கு பிறகு எனக்கு 1 hour வேக் அவுட் பண்ண டைம் போதாது. எனக்கு வேறு ஷோல் அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு விளங்க ஒன்று. அப்போ நான் என்ன செய்யணும், எனக்கு டைமை ஷார்ட் பண்ணிக்கணும். ஷார்ட் பண்ணினா அதாவது ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் ஸ்போர்ட்ஸோ எக்ஸசைஸ் இது என்ன மட்டும் சார்ந்தது தானே. இப்போ நான் செய்கிற எக்ஸசைஸ் உங்களுக்கும் பெனிஃபிட் இல்லை அடுத்தது, அது எந்த படிக்கு தானே. அப்போ நான் செய்கிற வேலை இன்னமொருத்தருக்கு பாதிப்பிக்கப்படாது. அதாவது எக்ஸாம்பிள், நான் செய்கிற சில வேக் அவுட் ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு குடும்பத்தை பாதிக்கப்படாது. எப்படி ஃபேமிலிக்குள்ள நான் செஞ்சு கொடுக்குற வேலை, சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகப்படாது. அதுக்குள்ள மாதிரி தான் நாங்கள் வேக் அவுட்டை குறைச்சி கொண்டு போகணும். நாங்கள் என்ன செய்யறோன்னு கேட்டால், எங்களுக்கு ஏந்த நேரத்தில் சோடா போத்தல் மாதிரி ஒட்டச்சா புஷ்ஷுன்னு பாயிற மாதிரி எங்களுக்கு எப்போ நினைக்குது அப்போ ஹோண்டி இருக்கும், திரும்ப பிடிச்சி. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனீங்க, நாங்கள் முஸ்லீம்கள் தானே, முடிஞ்சு அதாவது நோம்பண்ட காலையில் பிடிச்சிட்டு இடைக்கிட தண்ணியை பிடிச்சி கொண்டிருக்கிற மாதிரி கேஸ் தானே. அப்போ அன்றைக்கு நோம்பு பிடிச்ச ஃபீலிங் கொண்டு இருக்காது. இதுல என்ன சொல்ல வந்தாருன்னு சொன்னா, லைஃபை பேலன்ஸ், ஸ்போர்ட்ஸ் செய்யறனாலும் சரி, அமல் இபாதத் செய்யறன்னு சொன்னாலும் சரி, வியாபாரம் செய்யறன்னு சொன்னாலும் சரி, நீங்க என்ன ஃபன்னா உங்களோட லைஃபை செய்யறனாலும் சரி, ஹலாலான முறையில பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். அப்பதான் அந்த தராசி வந்து 2 சைடும் பேலன்ஸ்ல இருக்கும். ஒரு சைட்ல வெயிட் கூடிச்சுன்னு சொன்னா மற்ற சைடு உயர்ந்துடும். அந்த நேரத்துல தான் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும். பேரப்புள் அடிக்கிறாங்களா? பேரப்புள் இது வரைக்கும் இல்ல. மூத்த மகனுக்கு 23 வருஷம், 23 பண்ண கிட்ட இன்ஷா அல்லாஹ் பேரப்புள்ளே கண்டுடுவீங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு 5 வருஷத்துல இன்ஷா அல்லாஹ் ஃபௌசர் பிரதர் அவரோட பேரப்புள்ளையோட இதே ஃபிட்னஸோட நாங்க சந்திக்கிறதுக்கு திரும்ப வரும் இன்ஷா அல்லாஹ். மற்றது சொசைட்டில இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை. இப்போ நான் யங்ஸ்டர் இல்லை, ரைட். நான் உங்களை மெயினாக தேடி வந்தது வந்து ஸ்போர்ட்ஸில் ஹை லெவலில் ஈடுபட்டுட்டு அது அப்படியே உடஞ்சி போகிறது, மறுபடியும் கொஞ்சம் நல்லா செய்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கேஸ் சோடா போத்தில் இருக்கக்கூடிய கேஸ். அப்போ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் துட்டு குடிக்கிற ஆட்களுக்கும் வந்து, ஸ்போர்ட்ஸில் ஈடுபடணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸுக்கும் வந்து உங்களோட அனுபவத்தை வச்சு, உங்களோட இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் வச்சு நீங்கள் செல்லக்கூடிய அட்வைஸ் என்ன, அவங்களுக்கு என்ன சொல்ல பார்க்குறீங்க? நான் சொல்லணும்னு சொன்னால், அதாவது முதலாவது நாங்கள் இப்போ புதுசாக உருவாகணும்னு சொன்னால் யங்ஸ்டர்ஸ், ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிது யங்ஸ்டர்ஸ்ல இருந்தேன். நான் இந்த எக்ஸசைஸ் நான் ஸ்டார்ட் பண்ணினது அடுத்தவனுக்காக செய்கிறது நாங்கள் இல்லாமல் ஆகணும் ஃபர்ஸ்ட். அதாவது அவன் பார்க்கணும்னு சொல்கிற டாக்கெட்டில் நாங்கள் செய்யக்கூடாது. இப்போ நாங்கள் இப்போ சில டைமில் புதுசாக எங்களுக்கு தெரியும், இப்போ கராட்டி பழையன்னு சொன்னால் 2-3 எக்ஸசைஸ் செஞ்சுன்னு சொன்னால் இவங்களோட அச்சீவ்மெண்ட், அதாவது பேச்சு, பாடி டைப், இவங்க போகிற வாக்கிங் ஸ்டைல் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும், சேஞ்ச் ஆகும். எனவே அடுத்தவனுக்கு காட்டுறதுக்காகவே செஞ்சு கொண்டு போகிறோம். இவங்களோட இது கொஞ்சம் சக்ஸஸ் இல்லை. ஏன்னா நாங்கள் பழைய காலத்தில் எனக்கு விளங்கின அளவுக்கு நாங்கள் அடுத்தவனை டார்கெட் பண்ணல. எங்களோட மைண்டில் போட்டது என்னன்னு கேட்டால், அந்த காலம் புரூஸ்லியே தான். புரூஸ்லி இந்த வேக் அவுட் இப்படித்தான் செஞ்சான்னு சொல்கிற இதை படத்தை மட்டும்தான் எங்களுக்கு போட்டது. அப்போ எங்களுக்கு ஒரே புரூஸ்லி ஆவேடா. ஆனா புரூஸ்லி ஆரம்பத்துல என்ன செஞ்சாங்கிறது தான் பார்க்கணுமே தவிர, லாஸ்ட்ல புரூஸ்லி என்ன செஞ்சான்னு சொல்லி போட்டு லாஸ்ட்ல எங்களுக்கு செய்யலாம். ஒன்று படிச்சு வந்து 8, 9 எல்லாம் படிச்சு தான் ஓலவெல் இருக்கணும். ஒரு இன்னும் இப்போ எவ்வளவுதான் எக்ஸாக்டா இருந்தாலும் ஓலவெல் எடுத்த பத்தி எழுதல. அது மாதிரி நாங்க பொதுவாக பாய்ஸ் வந்து செய்யக்குள்ள நாங்க வந்து சரியான ஒரு ஆள்கிட்ட சரியான ஒரு சிஸ்டத்தை நாங்க விளங்கி, அதாவது அவங்கள்ட்ட சரியான சிஸ்டத்தை கேட்கணும். இது செய்யாட்டி என்ன நடக்கும், செஞ்சால் எப்படி நடக்கும்ன்றத ஒழுங்கா விளங்கி செய்யறது நல்லதுதான் படுது. ஆனா இடையில உற்றுதான் குழப்பம். இந்த இடையில மோட்டிவேஷன் இல்ல போறதான் பிரச்சனை. எங்களுக்கு நாங்க ஒரு ஆளை ஃபாலோ பண்ணலாம், நாங்க அவராகணும் சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். எங்களுக்கு இப்போ புரூஸ்லியே ஃபாலோ பண்ணல, புரூஸ்லி ஆவையில்லாதே, இதுவும் பிரச்சனை. அப்ப நாங்க அதுக்குன்னு சொல்லிட்டு எங்களோட கெப்பாசிட்டியை விளங்கி, எங்களுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் எங்களால இவ்வளவுதான் நாங்க செய்ய போறோம் ரீதியில எங்களுக்காக நாங்க செஞ்சுட்டு போறோம் சொன்னா தொடர்ந்து கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு போயிடும். நீங்க சொன்ன மாதிரி பேலன்ஸ் பண்றது, ஃபேமிலி ஆவினத்துக்கு போறோம், வியாபாரம் தொழில் போனது, அதை பேலன்ஸ் பண்ணி கொள்றது. மற்ற எங்களோட நோக்கம் வந்து எங்களுக்காக, எங்களோட ஆரோக்கியத்துக்காக வேண்டி நாங்க செய்யறோம். இது ஃபோக்கஸ் இருக்கு. இப்போ உதாரணம் கராட்டி பலவரஞ்சுன்னா நாங்க இது பண்ணி கராட்டிக்குள்ள எக்ஸசைஸ் ஷெட்யூல் இருக்குது, அதுக்குள்ள ஷெட்யூலை தான் நாங்க செய்யணும்.
இது எல்லாம் செய்யலாம், எல்லாம் செய்யலாம், டைமும் போதாது. எங்களை இப்போ இந்த பொதுவாக ஆஃப்டர் 30 வந்தது நாங்க இங்க மீட் போறோம், இல்ல கராட்டி டூர்னமெண்ட் போறோம் அப்படிங்கிற ஹெல்த்தியும் ஒரு ஹேண்ட்ஸம் தான் எதிர்பார்ப்போம். அதுக்கு ஒரு ஷெட்யூல் இருக்குது. இப்போ கூடுதல் மிச்சம் இருக்கு ஸ்டொமக் கூட. அப்போ ஸ்டொமக்குன்னு சொல்லி ஃபிட்னஸ்ல கூடுதலான ஷெட்யூல் இருக்குது ஸ்டொமக்கு தான். வயிற்று குறைக்க எக்ஸசைஸ் தான் கூடுதலா இருக்குது. அப்போ அந்த சைடுக்கு தான் நாங்க போகணும். வார்ம் அப் சொல்றது வேற பொதுவா இருக்குது. பிஸியான ஷெட்யூல்ல பௌசர் நான் அவரோட டைம் ஒன்று தந்து உண்மையில பொறுமதியான அட்வைஸ், பொறுமதியான விஷயங்கள், உண்மையில இந்த மாதிரியான அனுபவம் உள்ளவங்க கிட்ட, அனுபவமும் டேலண்ட்டும் அட் த சேம் டைம், இது ரெண்டும் இருக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய அட்வைஸை தான் நான் இன்றைக்கு வந்து ஃபௌசர் நானாவை சந்திச்சு பேசினேன். ஃபௌசர் நானா உங்களோட டைம் ஒதுக்கி எனக்காக வேண்டி, எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நேர்களுக்காக வேண்டி உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்கு ஒரு பொறுமதியான ஒரு பொக்கிஷங்களை பேசினதுக்காக வேண்டி ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.